இந்த வீடியோல நம்ம 2 விதமான நியூஸ் பார்க்க போறோம். அதுல முதல் நியூஸ் ரொம்பவே சோகமான ஒரு நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும். கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட மூத்த சகோதரியான விஜயலட்சுமி அவர்கள் இன்னைக்கு இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. பிரபல தமிழ் நடிகரான விஜயகாந்த் அவர்களுக்கு உடன் பிறந்தவர்கள் கிட்டத்தட்ட 11 பேரு. அதுல 6 அண்ணன் தம்பிகள். அது மட்டும் இல்லாம 5 சகோதரிகள். அந்த 5 சகோதரிகள்ல மூத்த சகோதரி தான் விஜயலட்சுமி அவர்கள். விஜயலட்சுமி அவர்கள் சென்னையில ஒரு மருத்துவரா பணிபுரிஞ்சு வந்திருந்தாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் மற்றும் குடும்ப நல மருத்துவரா இருந்து வந்திருக்காங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்களைப் போலவே ஏழை எளிய மக்களுக்கு இலவசமா மருத்துவம் குடுக்குறது, ஏகப்பட்ட நல உதவிகள் செய்றது அப்படின்னு அவங்க தம்பிய போலவே அவங்களும் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள செஞ்சிருக்காங்க. இந்த ஒரு நிலையில வயது மூப்பு காரணமா விஜயலட்சுமி அவர்கள் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அண்ட் இந்த ஒரு நியூஸை அபிஷியலா அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாருமே தங்களோட கண்டோலன்ஸை பதிவு பண்ணியிருக்காங்க. மேலும் விஜயலட்சுமி அவர்களோட வீட்டுக்கு நேரடியாக சென்று மாலை அணிவித்து தங்களோட கண்டோலன்ஸை பதிவிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தேமுதிக தொண்டர்கள் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் அவங்களுக்கு அஞ்சலிகள் தொடர்ந்து செலுத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு. விஜயலட்சுமி அவர்களோட உடல் நல்லடக்கம் செய்யப்பட போறது நாளைக்கு தான் அப்படின்னும் நாளைக்கு ஈவினிங் 4 மணி போல நல்லடக்கம் பண்ணப்பட போகுது அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு செய்திகள் தான் இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. தொடர்ந்து கேப்டன் சாரோட வீட்டில் அடுத்தடுத்து இப்படி நிகழ்ந்திருக்குது அப்படிங்கிறது அவங்களோட ரசிகர்களுக்கும் சரி தொண்டர்களுக்கும் சரி மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, வளர்ந்து வரும் நடிகரான அதர்வா அவர்கள் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல தனக்கு எப்ப கல்யாணம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்காரு. அது இப்போ சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. பிரபல நடிகரான முரளி அவர்களோட பையன் தான் அதர்வா. பானா காத்தாடி அப்படிங்கிற படத்தின் மூலியமா அறிமுகமாக இருந்தாரு. அதை தொடர்ந்து தமிழ் சினிமால ஏகப்பட்ட சூப்பர் ஹிட் படங்கள் பண்ணி வந்திருந்தாரு. கடைசியா அவரோட நடிப்புல வந்திருந்த டிஎன்ஏ மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்று இருந்துச்சு. அந்த படத்தை தொடர்ந்து அடுத்தடுத்த படங்கள்ல மும்முரமா அவர் நடிச்சு வந்துட்டு இருக்காரு. அண்ட் இந்த ஒரு நிலையில அதர்வா ரீசெண்டா ஒரு பிரஸ் மீட்ல உங்களுக்கு எப்ப கல்யாணம் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்லியிருந்தாரு. குறிப்பா அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, எனக்கு எப்ப கல்யாணம் அப்படிங்கிற கேள்வி தொடர்ந்து சினிமா வட்டாரத்துல கேட்க வந்துபட்டு இருக்கு. நானும் இவ்வளவு நாளா அதுக்கு பதில் சொல்லாம இருந்தேன். பட் நவ் இப்ப நான் பதில் சொல்லியே ஆகணும். நடிகர் சங்க கட்டடம் எப்போ முடியுதோ அப்பதான் கல்யாணம் பண்ணுவேன்னு விஷால் அண்ணன் சொல்லியிருந்தாரு. ஒரு சீனியர் நடிகர் அவரே இவ்வளவு மும்முரமா அந்த விஷயத்துல ஈடுபாடோட இருந்து அதுக்கப்புறமா அவரோட கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கும் போது நானும் அதை தான் பண்ணணும்னு நினைப்பேன். விஷால் அண்ணன் வந்து நடிகர் சங்க கட்டடத்தை திறந்ததுக்கு அப்புறம் அவர் எப்ப தாலி கட்டுறாரோ, அவர் எப்ப வந்து திருமண வாழ்க்கைக்குள்ள நுழைகிறாரோ அதற்கடுத்து தான் நானும் திருமண வாழ்க்கைக்குள்ள நுழைவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஃபன்னா விஷால் அவர்களோட கல்யாணத்தை பத்தியும் அதுக்கப்புறம் தான் தன்னோட கல்யாணம் அப்படின்னு அதர்வா சொல்லியிருக்காரு. நடிகர் அதர்வா அவர்களோட இந்த ஒரு பதில் அப்படிங்கிறது ரொம்பவே காமெடியாகவும் அதே நேரம் சோசியல் மீடியால வைரலாகவும் போய்கிட்டு இருக்கு. தொடர்ந்து நிறைய பேர் வந்து நீங்க சினிமா துறையில தான் கல்யாணம் பண்ண போறீங்களா, இல்ல வெளியில கல்யாணம் பண்ண போறீங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்வியை கேட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு செய்தி இப்போ சோசியல் மீடியால வைரலா போய்கிட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.